ஒரு அளவுக்கு மேல நாம என்ன ஆகும், நம்ம இயலாமையை இறைவனிடம் சொல்லிவிடுவோம். "என்னால முடியாதுப்பா, நீ தான் என்ன பார்த்துக்கணும். நாராயணா, வெங்கடேஷா, கோவிந்தா." அதே தான் மன்னன் பண்றான். "ஐயா, என்னால முடியாது. இதுக்கு மேல உன்ன அக்காமடேட் பண்றதுக்கு இத்தன நாள் நீ என்ன பார்த்துக்கிட்டல்ல, நான் உனக்கு ஒரு நல்லது செய்றேன். இங்கே பிரளயம் வரப்போகிறது. என்னுள் ஒரு படகைக் கட்டு. உன்னை கரை சேர்க்கிறேன். உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை, மாற்றத்தை, முன்னேற்றத்தை தந்து விடுகிறேன். இந்த பிரளயம் வற்றும் வரை யான் உன்னை காப்பாற்றுகிறேன். உன் மக்களை காப்பாற்றுகிறேன்." என்றெல்லாம் அந்த மீன் அந்த மக்களை காப்பாற்றி கரையேற்றி விடுகிறது. இதுல பாருங்களேன், மனுஷன் ஒரு செல்லிலிருந்து வந்தான். அந்த எவல்யூஷன், டார்வின் தியரின்றோம். மீன், மீனுக்கு பிறகு நீரிலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய ஆமை, அதற்கு பிறகு அதற்கும் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய வராகம், நிலத்திலே வளர்ந்து அடாப்ட் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்தது பாதி மனிதன் பாதி மிருகம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மம், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மம். அதற்கு பிறகு அடுத்த நிலையிலே வாமனன். இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த சக்கர வராக ஆமா வாமன வாமனன்னு வந்துருது.